கூட்டணி கட்சிகளால் தலைவர்களால் ஒருத்தரை வீழ்த்தி ஒருத்தரை வாழ்த்துறதல்ல. மக்களினுடைய அரசியல் விழிப்புணர்வுல இருக்குது. டேய் இவங்களை ஒழிக்கணும்டான்னு நினைச்சா ஒழிப்பான், வேணாம்னு நினைச்சா வேணும். இந்த நாட்டில் நான் சொல்றேன் உங்களுக்கு, திமுக வர வேண்டும் என்று யாரும் வாக்கு செலுத்துறது இல்லை. அதிமுக வர வேண்டும் என்று யாரும் வாக்கு செலுத்துறது இல்லை. திமுக வந்துடவே கூடாதுன்னு நினைச்சு அதிமுக போட்டாங்க. மறுபடியும் இன்னொரு தடவை அதிமுக வந்துடவே கூடாதுன்னு நினைச்சு திமுக போடுறாங்க. பிசாச விவாகரத்து பண்ணிட்டு பேய ஒரு 5 வருஷம் கல்யாணம் பண்றான். ஐயோ அப்படின்னு பேய விவாகரத்து பண்ணிட்டு மறுபடியும் பிசாச கல்யாணம் பண்றான். ஒரு குற்றம் பண்ணிடுறான் ஒருத்தன், மன்னருக்கு முன்னாடி போய் நிறுத்திடுறாங்க. இந்த தண்டனை 50 சவுக்கடி இல்லைன்னா 100 மிளகாய் சாப்பிடணும். அவன் என்ன சொல்றான், சவுக்கடி ரொம்ப கடுமையா இருக்கு, நான் மிளகாய் சாப்பிட்றேன் மன்னரேன்றான். சாப்பிட்றான்னா 10 மிளகாய்க்கு மேலே கடிக்க முடியல, நாக்கு எரியுது, கண்ணு இல்லை, தண்ணி விட்டுது, தாங்க முடியல. நான் சவுக்கடியே வாங்கிக்கிறேன், சரி நடக்கட்டும் அப்படின்றாரு. சவுக்கடி வாங்குறான், 10 அடிக்கு மேலே வாங்க முடியல சார், பிஞ்சு ரத்தமாக ஓடுது. மண்ணா என்னால் முடியலை, நான் மறுபடியும் மிளகாயே சாப்பிட்றேன். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மிளகாய் கடி, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை சவுக்கடி. இதான் என் இனத்துக்கு கிடைச்சிருக்கிற. புரியுதா உங்களுக்கு? இதுல மாறணும்னா திமுகங்கிறது ஒரு தீய ஆட்சி, ஒத்துக்குருவோம், ஒழிக்கணும். யாரை வச்சுன்னு சொல்லுங்க. தீமையை எப்படி தீமையை வச்சு ஒழிப்பீங்க? நபிகளார்கிட்ட போய் தீமையை எப்படி ஒழிப்பீங்கன்னு கேட்கும்போது நபிகள் நாயகம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது, நபி தீமையை நன்மையை வச்சு தாண்டா ஒழிப்பேன், நேர்மையை வச்சு தாண்டா ஒழிப்பேன். திமுகவை அதிமுக வச்சு எப்படி ஒழிப்பீங்க? அப்புறம் இந்த தீமையை எந்த தீமையை வச்சு ஒழிப்பீங்க? நெருப்பை வச்சு எப்படி அனுப்பிங்க? ஒரு தண்ணி வேணும்ல, அது யாரு? இப்போ படக்குன்னு விஜய்னு சொல்லி கிளம்பிட்டாங்க சார். அந்த யாருங்கிற இடத்துக்கு விஜய்னு சொல்லி கிளம்புறாங்க சார். அது அப்படி இருக்க வாய்ப்பு இருக்காது. அது அப்பப்போ கிளம்பும், அதெல்லாம் நீங்க பொறுப்பு. இங்க வந்துங்க, ஒருத்தர் வரும்போது நீங்க ஒரு நேர்காணலுக்கு வர்றீங்க, ஒரு தேர்வுக்கு வர்றீங்க. வரும்போது அது இன்டர்வியூன்னு சொல்றோம்ல, வர்றீங்க. வரும்போது இன்னார் மகன் நான் இன்னார் சொல்லி அனுப்பியிருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு ஒரு முன்னாடி உட்கார வச்சு நேரம் கொடுப்பாங்க, கேட்கலாம். அவ்வளோதான். என்ன பதில் சொல்கிறீங்க, என்ன கருத்தை தூக்கிறீங்க, அதை வச்சு தான் அவங்க வெற்றி இருக்கு. இப்போ ஒரு திரைப்புகழ் வந்து படக்குன்னு இப்போ எங்களை போல பிள்ளைகளுக்கு இல்லாத ஒரு என்ன சொல்லுது, ஒரு வெளிச்சம் இருக்குது, டக்குன்னு வெளிச்சம் இருக்குது. தொலைக்காட்சியில் எங்களை காட்டுறதை விட அவங்களை காட்டுறது அதிகம் இருக்குது. உங்களுக்கு தரவரிசையில் அவரை பற்றி செய்தியை போட்டால் பார்வையாளர்கள் நீங்கள் நினைக்கிறீங்க, அது தவறில்லை. ஆனால் அவர் என்ன தத்துவத்தை வச்சு எந்த பிரச்சனைகளுக்கு மக்களுக்காக நின்று எவ்வளவு தூரம் யாராக இருந்தாலும் நின்று போராடுறதை வச்சு தான் அரசியல் எதிர்காலம் இருக்குது.